வாசி சித்தி அடையிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் பாலாஜி ஐயா. நீங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. வாசி சித்தி அடையிறது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, வாசி சித்தி அடையிறது அப்படின்னா சிரசுக்குள்ள ஒடுங்குறது நிலை. சிரசுக்குள்ள ஒடுங்கி அது 7ஆம் அறிவான மூணங்குல சுவாசமா அன்னப்பறவை நிலையை அடைஞ்சிருச்சு வாசி அப்படின்னா. அன்னப்பறவை நிலை அப்படின்னா தேவர்களோட நிலை. அப்போ அன்னப்பறவை நிலையை உங்க உயிர் அடைஞ்சிருச்சு அப்படின்னா மனித உடலுக்கு 1 வருஷம், உங்க உயிருக்கு 1 நாள். அப்போ நீங்க மறுபிறப்பு எடுக்கிறதுக்கு எவ்வளவு காலகட்டம் ஆகும்னு நீங்களே கணக்கு கொடுக்கணும். உங்க உயிர் 1 நாள் வாழ்ந்தா உங்க உடல் 1 வருஷம் வாழ்ந்ததுக்கு சமம். அப்போ மனித உடல் வந்து 1 வருஷம் வாழ்றது, உங்க உயிர் வந்து 1 நாள் வாழ்றதுக்கு சமம். எப்போ நீங்க அன்னப்பறவை நிலை அடைந்து 7ஆம் அறிவை எழுப்பி நீங்க அன்னப்பறவை நிலையில உங்களுடைய வாசி சிரசுக்குள்ள ஒடுங்கும் போது, மூணங்குல சுவாசமா இருக்கும்போது, நீங்க மூக்குல சுவாசத்தை இழுக்காத போதுதான் அதுதான் சித்தி அடைஞ்சது நிலை. ஒரு மனிதன் சித்தி அடையணும்னா அவன் 6ஆம் அறிவிலிருந்து 7ஆம் அறிவை நோக்கி பயணிச்சு 7ஆம் அறிவை கடந்து 7ஆம் அறிவில இருந்து அவன் பயணிச்சாதான் அவன் சித்தி அடைஞ்சிட்டான்னு அர்த்தம். இதுதான் உண்மையான விஷயம். அப்போ மூணங்குல சுவாசமான அன்னப்பறவை நிலைக்கு நீங்க போயிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய மனித பிறப்பே லேட் ஆகும். அப்படி மனித பிறப்பு லேட் ஆகி திரும்பவும் நீங்க பிறந்தீங்கன்னா திரும்பவும் நீங்க வாசியோக பயிற்சியை பண்ணுவீங்க. அப்போ அன்னப்பறவை நிலையை மிக சீக்கிரமா நீங்க அடைஞ்சிருவீங்க. இப்போ நீங்க இந்த பயிற்சி அன்னப்பறவை நிலையை அடையிறதுக்கு நீங்க ஒரு 3 வருஷம் ஆகுது பயிற்சியில அப்படின்னா, அப்போ நீங்க மறுபிறப்புல மனிதனா பிறந்து நீங்க அன்னப்பறவை நிலை அடையிறதுக்கு 6 மாசம் 3 மாசத்திலேயே நீங்க அந்த நிலையை அடைஞ்சிருவீங்க. அப்போ அதையும் தாண்டி அது பயணிக்கும். அப்போ வாசியோக பயிற்சி கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பிறவில பண்ணீங்கன்னா இன்னொரு பிறவிலையும் அது கண்டிப்பா தொடரும். வாசி மந்திரத்தை ஜெபம் பண்ணாலும் ஒரு பிறவில ஜெபம் பண்ணா அடுத்த பிறவில கண்டிப்பா தொடரும். ஏன்னா அதே வாசி தான் மறுபிறப்பு எடுக்குது, அதே வாசி தான் இன்னொரு சித்தி அடைஞ்ச வாசி தான் திரும்பவும் மனித உடல் எடுக்குது. அதனாலதான் எப்பயுமே வாசியோக பயிற்சி பண்ணா கண்டிப்பா இந்த ஜென்மத்துடைய அனுபவம் எல்லாம் நம்ம அடுத்த ஜென்மத்துல சீக்கிரமா கடந்துருவோம். இதுதான் உண்மையான விஷயம்.